நான் இந்த இடத்துல வந்து நிறுத்தி அந்த பைக்கோட ஒரு 360 டிகிரி வியூ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். அப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டயர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நியர் டு நியர் 320 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் செட்டப் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 piston calipers நமக்கு வந்து கிடைக்குது. 180/80 R17 டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த T series 400cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 40 PS ஆஃப் பவர், அதுக்கப்புறம் 37 Nm ஆஃப் டார்க் என்னமோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபேன் செட்டப் வந்து கிடைக்குது. ஒரு மேசிவான ரேடியேட்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் அப்படியே வந்தோம்னா ரியரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. கேஸ்ட் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் தான் லைக் இந்த கேஸ்ட் அலுமினியம் ஸ்விங் ஆர்ம்ஸ் ஆகட்டும், ட்ரையம்ப் ஸ்பெசிஃபிக் அந்த டியூபுலர் பெரிமீட்டர் ஃப்ரேம், இது ரெண்டுமே தான் இந்த பைக்கோட அஜிலிட்டி அண்ட் ட்ராக்டபிலிட்டிக்கு நல்ல ஒரு பெரிய பாயிண்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நாங்கள் கார்னர் நிற்கும் போது ஆகட்டும், நல்லா அந்த ஸ்பீட் பிக்கப் பண்ணும் போது ஆகட்டும், சாசிஸ் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக அந்த பைக்கில் வந்துருக்கு. ஆல்ரெடி லைட்டிங் சிஸ்டம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான எக்ஸாஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக் பண்ண எக்ஸாஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400 பேட்சிங், 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் நமக்கு வந்து கிடைக்குது. கலர் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துலையும் பார்க்கலாம். சீட் பாருங்க, அந்த ரைடர் சீட் ரைடர் சென்ட்ரிக்காக சூப்பராக நமக்கு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சீட் நல்லா கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கு. இனிஷியலாகவே அந்த பைக்கில் நீங்கள் வந்து ஏறி உட்காந்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் அண்ட் கிளச் லிவர்ஸ் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா நேர் டு நேர் ஒரு 180 kg இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஹேண்டிலான வெயிட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஹேண்டில் ஆகிற மாதிரி வெயிட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு. டாமினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வெயிட் வந்துருக்கும், பட் நல்லா ஹேண்டிலபிளாக வந்துருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார் அண்ட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக வந்து பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல இருந்து நான் கிளச்சை ரிலீஸ் பண்ணாவே பைக் அப்படியே ஒரு இனிஷியல் புல் உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுக்குது. இல்லை அந்த GTT மாதிரியான ஃபீச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்குது பாருங்க. அப்படியே செகண்ட் கியர் வந்து எங்கேஜ் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் கியரோட ஸ்பீடில் அழகாக பைக் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. நான் எந்த ஆக்சலேட்டரும் வந்து கொடுக்கல. பைக் எந்த இடத்துலையும் வந்து எனக்கு தட்டுற மாதிரி இந்த ஃபீல் ஆகல. இப்போ நம்ம வந்து யூ-டர்ன் பண்ணிட்டு 4th and 5th வந்து ட்ரை பண்ணிப்போம். ஏன்னா இப்போ ட்ரை பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த பார் அண்ட் மிரர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குது. மிரர் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும்ன்ற இது எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல விசிபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம திருப்பி இருப்போம். அழகான ஒரு சூப்பரான யூ-டர்ன் ரேடியஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லாம்ப்ஸும் நமக்கு இது வந்து கிடைக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஹசார்ட் லாம்ப்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் வந்து கிடைக்குது. இந்த பைக்கோட லீனியர் புல்லு தாங்க உங்களை வந்து எப்படி சொல்கிறது, இந்த பைக்கை வாங்குறதுக்குண்டான ஒரு முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட லீனியர் புல் ப்ளஸ் அந்த ஷாஷியோட ஸ்டெபிலிட்டி வேறு லெவலில் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் பிரேக்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதில் வந்துருக்கு பாருங்கள். அழகாக நான் வந்து குறைச்சேன்னா வெஹிக்கிள் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக வருது, என்னால் வந்து பார்க்க முடியுது. ஹில்ஸில் நீங்கள் இந்த பைக் ஓட்டும் போதும் அது ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள். அழகாக இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அந்த லைன்லேயே எடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஸ்டெபிலிட்டி இதில் வந்துருக்கு. செயின் நாய்ஸ் ஆகட்டும், பேரிங் நாய்ஸ் ஆகட்டும், இந்த பஜாஜ் பைக்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து வந்துட்டு இருக்கும்ல, அந்த நாய்ஸ்லாம் எதுவுமே இந்த பைக்கில் வந்து இல்லை. எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ABS அதில் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் நான் ஏற்கனவே சொல்லாமல் நல்லா பஞ்சியாக வந்துருக்கு. ஃபஸ்ட் கியரோட ஸ்பீடு அதுவாக போயிட்டுருக்கா. செகண்ட் கியரில் அழகாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி செகண்ட் கியரோட ஸ்பீடு இப்போ வந்து போயிட்டுருக்கு. பைக் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிற மாதிரியும் தெரில, தட்டுற மாதிரியும் வந்து தெரில. தேர்ட் கியரோட ஸ்பீடு அழகாக நான் தேர்ட் கியர் போட்டேன், அந்த ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. முன்னாடி ஒரு மேடு வருது, அதையுமே அழகாக நெகோஷியேட் பண்ணி இது வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ நான் வந்து 4th கியர் போட்டாலும் பைக் எனக்கு எந்த இடத்துல வந்து தட்டில் ஆஃப் ஆகலை. அந்த ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுது. 4th கியரில் எந்த ஸ்பீடு அந்த இன்ஜினுக்கு இருந்தால் அது தட்டாமல் போகுமோ அந்த ஸ்பீடு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 5th கியர் நான் வந்து போட்டேன். 5th கியர்லேயும் எதுவுமே வந்து தட்டில் எதுவுமே வந்து தெரியல. 6th கியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பைக் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஸ்மூத்தாக அது வாட்டுக்கு அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து முறுக்குனாலுமே உங்களுக்கு 6th கியர்லேருந்தே வெஹிக்கிள் வந்து புல் ஆகும். அந்த ட்ராக்டபிலிட்டி அதை தான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன் இந்த கான்செப்ட் மூலமாக. ட்ராக்டபிலிட்டி டாப் நாச் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக்டபிலிட்டிக்காகவே இந்த பைக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ட்ராக்டபிலிட்டி, லீனியர் புல், அதுக்கப்புறம் அந்த ஷாஷியோட ஸ்டெபிலிட்டி, அதுக்காகவே இந்த பைக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளஸ் ட்ரையம்போட குவாலிட்டி சூப்பராக இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷோட குவாலிட்டி ஆகட்டும், மெட்டல் யூசேஜோட ப்ரீமியம்னஸ் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இந்த பைக்கில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்பின் மட்டும் போயிடுவோம் யூ-டர்ன் எடுத்துகிட்டு. லெஃப்ட்டில் அவர் வேறு ஆள் இறக்கிட்டு இருக்காரு. ஓகே, தேர்டு கியர் எடுத்துகிட்டு இருக்கணும். பெட்ரோல் மேபி கம்மியாக இருக்க மாட்டிருக்கு. ஒரு சின்ன யூ-டர்ன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம வந்துடும்.
ஃபேன் தாங்க சூப்பராக இருக்குது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, அது மட்டும் சூப்பராக இருக்குது. அழகாக பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 3 கியரில் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் புல் பண்ணாலே அழகாக 100 நீங்கள் வந்து ரீச் பண்ணிருங்க. அந்த மாதிரி வந்துருக்கு. ஹை ஸ்பீட்ஸுமே வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக அந்த பைக் வந்துருக்கு. அழகாக நீங்கள் இந்த லேன் சேஞ்சிங்கெல்லாம் சூப்பராக இதில் வந்து பண்ணலாம். நல்லா வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு 40 ஸ்பீடு கிட்ட இப்போ வந்திருப்பேன், அதுக்கப்புறம் திருப்பியும் புல் பண்ணால் அழகாக அது வந்து புல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த மேடில் நாம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான், மேடும் இல்லை பள்ளமும் இல்லை. நீ வந்து புல் பண்ணு, எந்த ஆர்பிஎம்லேயும் நான் உனக்கு வந்து அந்த பவரை கொடுக்குது. பேக் பிரேக் வந்து நார்மலாக தான் வந்துருக்கு, பட் இந்த ஃப்ரண்ட் பிரேக் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது கைஸ் இந்த மாதிரி கார்னரிங்லேயும். அந்த ரோட்ஸ்டருக்குண்டான தீமை அப்படியே இதில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாசாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் சடனாக பிரேக் அடித்தாலுமே ரெஸ்பான்சிவாக வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுது. கியரை நீங்கள் வந்து இந்த கேடிஎம் பைக்ஸ் மாதிரி ஸ்பீடு மாற வந்து குறைக்க தேவையில்லை. நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது, இது வந்து கேடிஎம் பைக்ஸோட இன்ஜின்லேருந்து வந்த இன்ஜின்னு. அது மட்டும் கிடையாது. நீங்கள் இதை ஓட்டி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். கேடிஎம் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ரீட் ரேசிங் பண்ண கொடுக்குற பைக்கு. நீங்கள் ஹை ஆர்பிஎம்மில் முறுக்கி நீங்கள் அதை வந்து ஓட்டினா தான் அந்த பவர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது அந்த கேட்டகரியில் அது வந்து பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஸ்டார் கேட்டகரியில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ எண்டோட அந்த புல் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் லைட்டாக வந்து அந்த மிட் ரேஞ்சு மேலே ஏறும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு. அது சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அது ஆக்சுவலாக. இப்போ நான் இன்னொரு தடவை அது வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எல்லா ஸ்பீட்ஸ்லையுமே எல்லா கியர்லேயுமே நல்ல ட்ராக்டபுளாக இது வந்துருக்கு. மேபி நான் சொல்கிறது தப்பாக கூட தான் இருக்கலாம். நீங்கள் வந்து இனிஷியலாக நான் இந்த பைக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு 5 years பிஃபோர் இருந்தால் வந்து ஓட்டிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு கேமரா இல்லாமல் கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த பைக்கோட இது எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இந்த பைக்கை வச்சு வாழ்ந்துட்டுருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5000 RPM மேலே தான் அந்த புல் ஸ்டார்ட் ஆகுது. 7000 RPM வரைக்கும் அந்த உங்களுக்கு புல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. 8000 வரைக்குமே கிடைக்குது. அந்த 40 PS பவரோட புல் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 40 PSல ஒரு 35 PS உங்களுக்கு வந்து இந்த மிட் ரேஞ்ச் ஆர்பிஎம் வந்து கிடைச்சிருது. அந்த மீதி 10 PS பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு அந்த 6000 RPM மேலே உங்களுக்கு வந்து போகுது. இப்போ இல்லை, இப்போ அந்த புல் எனக்கு கிடச்சிருச்சு. 6000லேருந்து 8000 RPM வரைக்கும் என்னை வச்சு வாழுடா அப்படிங்குது பைக்கு. லைக் நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. 400cc செக்மெண்ட்டில் வந்து இது கொஞ்சம் சூப்பராக தான் வந்து இருக்குது. டியூக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ஆர்பிஎம்மில் இன்னும் கொஞ்சம் ஆடட் பவர்ஸ் வந்து கொடுக்கும். லைக் மொத்த பவருமே உங்களுக்கு வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸ் தான் வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு ட்ராக்டபிலிட்டி ப்ளஸ் அந்த ஹையர் ஆர்பிஎம் பவர் ரெண்டுமே வந்து கொடுக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரையம்ப். இந்த பைக் பற்றியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.